ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோனு எந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அந்த ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிடுவீங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா, நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா, அதாவது இப்போது எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்றது கண்டிப்பாகவே இருக்கும். ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனுன்றது நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, அதை வந்து அந்த ஹெல்ப் வந்து ப்ராப்பராக யாரெல்லாம் ப்ராப்பராக அந்த பெனிஃபிட்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இப்போ உங்கள்கிட்டயே ஒரு ஃபோனு இருக்குது. அந்த ஃபோனை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீங்கள் அந்த யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், ஏதாவது வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்குதா அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களே கேட்டுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. சரிங்களா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு யூஸராக மட்டும்தான் இருக்கிறீங்க, அது தவிர அதனால் வந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. சரிங்களா, இதே அந்த ஃபோனை வந்து அந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா அதை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. அந்த ஃபோனை வாங்குறது மூலியம் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அதில் நிறையா அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா நீங்கள் வீடியோஸாக இருக்கட்டும், நிறையா சோஷியல் மீடியா இந்த மாதிரி நீங்கள் நிறையா இருக்கிறதுனால அதை வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம வச்சு சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா,
அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி நம்மளும் நம்மளோட டைமை யூஸ் பண்ணி நம்மளும் எப்படி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நிறையா புதுசாக விஷயங்கள் வந்து நம்மளும் கற்றுக்கிட்டு நம்மளும் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கலாம், புதுசாக ஏதாவது பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ்ன்றது அதுலேருந்தே கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களோட வருமானத்தோட செலவுன்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது வந்து அதை வந்து நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து போகணும். சரிங்களா? அப்புறம் அப்படின்னா மட்டும்தான் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டையும் சேவிங்ஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலேயே வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக இப்போ இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அந்த சம்பாதிக்கிற பணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி போகிறதுக்கு, அதாவது உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களால் சேவிங்ஸும் பண்ண முடியாது, அதோட உங்களால் எக்ஸ்ட்ரான்றதும் ஏர்ன் பண்ணவே முடியாது. சரிங்களா? நம்ம அந்த ஃபோனுன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. சரிங்களா? உங்களுக்கே தெரியும், ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரேராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பட்டன் ஃபோன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோனுன்றது எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. சரிங்களா? மித்த வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் ரேராக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா இப்போ அந்த 5 பேர்த்துக்கிட்டேயுமே வந்து ஸ்மார்ட் ஃபோனுன்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பசங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுன்றதை நிறையாவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அந்த மாதிரி படிக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு யூசேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்க வந்து அவங்க சும்மா ஒரு யூசேஜுக்காண்டி மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்று அதிலேருந்து எடுக்க முடியும், எந்தளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற முடியும் அதிலேருந்து, அதை வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது. அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்து எதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதோடய ஃபீச்சர்ஸை மட்டுமே வச்சு ஒரு கேமிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபோன் பேசுகிறதுக்காக இருக்கட்டும், சும்மா ஏதாவது சேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சும்மா காமனாக அந்த மாதிரி யூசேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த ஃபோனுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஃபோனில் இருந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அந்த மூலிமா வந்து அவங்க ஒர்க் பண்ணலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு வந்து நம்ம மூலிமா வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஆனால் அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஏன்னா அதை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் இருந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ்ன்றது கண்டிப்பாக போக தான் செய்யும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறதோட நம்ம வந்து அதை ஒரு எஜுகேஷனுக்காண்டி நம்ம அதை பார்த்தோன்னா அந்த எஜுகேஷன் வச்சு உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபோனுமே. சரிங்களா? இப்போ அந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எஜுகேஷனை வச்சு உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். இதே இது நீங்கள் வந்து நீங்கள் அந்த யூடியூப் வீடியோ மணிக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் எந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் தான் காசு கொடுத்து ஃபோன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து அவங்க யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது. சரிங்களா? ஏன்னா இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு 10 வருஷத்துக்குலாம் ஃபோன் அந்தளவுக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்களோட அந்த ஃபோன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபோன் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஸ்கூல் காலேஜில் கற்றுக்கிறத விட அந்த விஷயத்த கூட வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கற்றுக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எஜுகேஷனை வந்து
ஒரு இதுலேயும் நிறையா இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே எந்த அளவுக்கு வந்து அவங்க இதில் எல்லா கேட்டகரிலையும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ ஏதோ ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் கற்றுக்கிறீங்கனாலும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு போய் அங்கே இது பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ வந்து அது ரிலேட்டடாக வந்து அந்த குக்கிங் தெரிஞ்சவங்க வந்து ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறாங்களா இந்த மாதிரி தான் சரிங்களா. அதாவது ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்களால மட்டும்தான் அவங்க ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் புதுசாக அதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது இந்த மாதிரி மைண்ட் செட்டு இல்லவங்களால மட்டும்தான் அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி திங்கிங் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி திங்கிங் வந்து கொண்டு வர்றதுக்கு அதாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆகணும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ஃபோன் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஒரு கேமிங் விளாட்றதோ அதாவது யூடியூப் சேனல் சும்மா டைம் பாஸ் பார்க்குறதுக்காண்டி இந்த மாதிரி இருக்கிறதோட உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பேஜ் வந்து நீங்கள் வந்து சும்மா வீடியோஸ் அந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறதோட அவங்க எப்படி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, ரீல்ஸாக இருக்கட்டும் வீடியோஸ் அந்த மாதிரி அவங்க எப்படி போடுறாங்க, அது ஏன் வந்து அவங்க போடுறாங்கன்றதை நீங்கள் எனக்கு அது யோசிச்சுருக்கீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், அதாவது ரீசன் இருக்குது சரிங்களா. அவங்க வந்து ஏதாவது ஒரு சம்பாதிக்கணுன்றதுக்காண்டி தான் அவங்க ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கண்டென்ட் வந்து நம்மளும் க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் வந்து கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி பீப்புள் சரிங்களா. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க தான் சரிங்களா. இப்போ ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மூவி பார்க்குறது சரிங்களா, வீடியோ கேம்ஸு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க சரிங்களா. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க சரிங்களா. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டைம் பாஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் இன் நாலேஜ், அதாவது அவங்களோட நாலேஜை நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காண்டி அவங்க வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி கேட்டகரிங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை பார்க்குறாங்க, அதாவது அவங்க வந்து ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத வந்து பார்த்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இது அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரீம், அதாவது இப்போது ரீல்ஸ் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா அவங்களோட ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணவங்க அதை மட்டுமே பார்த்துட்டு இவங்க இருக்கிறாங்க சரிங்களா. அதாவது அவங்க ட்ரீம்ஸை அவங்களோட பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை பார்க்க மட்டும்தான் செய்வாங்க சரிங்களா. இது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அதே மாதிரி நம்மளும் பண்ணணும், அந்த ஃப்ரீடமும் ட்ரீம்ஸும் நமக்கும் இருக்குது, அதனால் நமக்கும் வேணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட திங்கிங்னால மட்டும்தான் அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் சரிங்களா. அவங்களோட ஃபோனை வந்து அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதை வச்சு தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. என்னைய கேட்டிங்கன்னா அவங்களோட டைம் அப்புறம் அவங்களோட மணி இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க சரிங்களா. உங்களுக்குன்னு ஒரு அசட்டுன்றதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைபிலிட்டிஸுக்கும் அசட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களோட செலவு எது வரவு எது அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. உங்கள் பாக்கெட்லேருந்து எதுலாம் போகுதோ அது எல்லாமே செலவு தான் சரிங்களா. எதுலேருந்து உங்கள் பாக்கெட் இன்கம் வருதோ அதுதான் உங்களோட அசட் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணம் அப்படி ஒர்க் ஆகுது சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பணத்தை வந்து நமக்காண்டி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து பணத்துக்காண்டி ஒர்க் பண்ணும்போது பணம் தான் நம்மளுக்காண்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது புது ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கோங்க சரிங்களா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குன்னா அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்கும் சரிங்களா. புதுசாக ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்குறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது யாருக்காவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷனை வந்து என்னோடய வீடியோட கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதை வந்து நிறைய பேர் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். அதனால் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா சீக்கிரமாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.